நீங்க அமெரிக்காவோட பிளாக பாத்தீங்க அப்படின்னா அதுல மொத்தமா 50 ஸ்டார்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கான காரணம் ஒரு ஸ்கூல் படிச்ச பையன் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. முதல்ல இந்த ஸ்டார்ஸ் எதை குதிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதோ அத்தனை ஸ்டார்ஸ் அதுல இருக்கும். சோ வருஷங்கள் ஆக ஆக அமெரிக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டை கைப்பற்றப்ப அந்த பிளாக்ல இருக்க ஸ்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போச்சு. அப்படிதான் 1912 வருஷம் அப்ப அமெரிக்கா கிட்ட 48 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. சோ 48 ஸ்டார்ஸ் இருந்துச்சுங்க. ஆனா 1959 வருஷம் ஹவாயும் அலாஸ்காவும் அமெரிக்கா கூட சேர்ந்துட்டாங்க. சோ இந்த டைம்ல வந்து அமெரிக்கா கிட்ட மொத்தமா 50 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஆனா பிளாக்ல வந்து வெறும் 48 ஸ்டார்ஸ் தான் இருந்துச்சு. அதே வருஷம் தான் வந்து ராபர்ட் ஹெஃப்ட் அப்படிங்கிற ஒரு பையன் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான். அவனோட கிளாஸ்ல ஒரு ஹிஸ்டரி டீச்சர் வந்து நடத்துறாப்ல இந்த ஸ்டார்ஸ்க்கான அர்த்தம் இதுதான் அப்படினு. ஆனா அந்த பையன் அப்பே क्वेश्चन பண்றான், நம்ம கிட்ட 50 ஸ்டேட்ஸ் இருக்கு, அப்ப 50 ஸ்டார்ஸ் தான வரையணும் அப்படினு. பட் அவங்க ஸ்டார் வந்து திட்டியவன உட்கார வச்சிட்டாப்ல. அவன் எக்ஸாம்லயுமே வந்து 50 ஸ்டார்ஸ் தான் வரையறான். அதனால அவனுக்கு மார்க் மைனஸும் பண்றாங்க. பட் அந்த பையன் அதுக்கு சும்மா இல்லங்க, ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 18 கால் பண்றான். தென் 21 லெட்டர் அனுப்புறான். அவனோட போராட்டத்துக்கு ஒரு விளைவா ஜூலை 4 1960 வருஷம் அமெரிக்காவோட கவர்மெண்டே வந்து அமெரிக்காவோட பிளாக்ல வந்து 50 ஸ்டார்ஸ் வச்சுட்டாங்க. இது கேட்கறதுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்குல்ல. சோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலை.